அன்பான நண்பர்களே, அழகான பெண்களே எல்லோருக்கும் வணக்கம்ங்க. என்னடா இவ்வளோ பெரிய இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லி ஊற்றிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இது வந்து எங்கள் அப்பாவோட இட்லி பாத்திரங்க. அவர் டிஃபன் கடை போட்டிருந்தப்போ இதில் தான் இட்லி ஊற்றிட்டு இருந்தார். அவர் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் காலையில் ஃபஸ்ட் டைம் இங்கே டிஃபன் ஆர்டர் எடுத்து செய்கிறேன். இது வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்களோட நினைவஞ்சலி முன்னிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, சாம்பார், சட்னி, வெண்பொங்கல், இது கூடவே உளுந்து வடைங்க. உளுந்து வடை எங்கள் மாமனார் போட ஆரம்பிச்சிட்டாரு. வெண்பொங்கல் ப்ளஸ் இட்லி, சாம்பார் எல்லாமே நான் செஞ்சுட்டேங்க. இட்லி எங்கள் மாவுக்கு எங்கள் மாமியார் ஊற்றி ஊற்றி கொடுக்க நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்து மத்தியானமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வெஜ் மீல்ஸ் கொடுத்தோம். ஒயிட் ரைஸு 2 டைம் வச்சு எடுத்துட்டேங்க. அப்புறம் பொரியல், முட்டைகோஸ் கேரட் பொரியல் எங்கள் மாமனார் வெட்டி கொடுத்துட்ருக்காரு. அடுத்தது சேமியா பாயாசம், அதுவும் எங்கள் மாமியார் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஏன்னா ஆளுக்கு ஒவ்வொரு வேலை செஞ்சால் தானேங்க கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், மோர், அப்பளம் எல்லாமே, வடை எல்லாமே போட்டு எடுத்துட்டேங்க. இதுதாங்க அந்த ஆசிரமத்துக்கு கொடுத்த மெனு. காலையில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மத்தியானம் கரெக்ட் டைம் கொண்டு போய் கொடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா சாப்பாடு இதே மாதிரி இன்னொரு குண்டா இருக்குங்க, அதை எடுக்க மறந்துட்டேன். பாயாசம், சாம்பார், ரசம், பொரியல், மோர், வடை, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இது கூட அப்பளமும் வச்சாச்சுங்க. இவ்வளோதாங்க. ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.